Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைடோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்ட்ரக்சர் அல்லது ஓபன் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் அல்லது ரிங் ஸ்ட்ரக்சர். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்ட்ரக்சர் அல்லது ஓபன் ஸ்ட்ரக்சர். இது எப்படி எழுதலாம், இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு தெளிவா புரியும். சோ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து குளுக்கோஸ் மாலிகுலோட ஓபன் ஸ்ட்ரக்சர். சரியா? ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, அப்புறம் 1 2 3 4 asymmetric கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு CH2OH குரூப் இருக்குது. சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓபன் செயின் ஸ்ட்ரக்சரை யாரு ப்ரொபோஸ் பண்றா, எந்த சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதனாலதான் இந்த ஓபன் ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிஷர்ஸ் ஃபார்முலா ப்ரொஜெக்ஷன் அல்லது ஃபிஷர்ஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர்ல ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் இருக்கும். இந்த ஆல்டிஹைட் குரூப் வந்துட்டு எந்த ரியாக்ஷனும் நடக்காம, அதாவது அந்த காம்பவுண்ட் கூடவே எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காம தனியா இருக்கும். சரிங்களா? சோ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 asymmetric கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. 1 2 3 4 4 asymmetric கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த 4 asymmetric கார்பன் ஆட்டம்ஸும் ஒரு ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப்பும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர். இததான் ஃபிஷர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாரு. ஆனா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பொறுத்தளவுல இந்த ஆல்டிஹைட் குரூப் வந்துட்டு ஃப்ரீ ஆல்டிஹைட்ஸா இருக்காது. அது இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன் நடந்து ஹெமிஅசிடைல் ஃபார்ம்ல அது மாறிடும். சரிங்களா? சோ மாறுறதுனாலதான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் அல்லது ரிங் ஸ்ட்ரக்சராக மாறுகிறது. சரிங்களா? சோ ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பொறுத்தவரை எந்த மோனோசாக்கரைடா இருந்தாலும் அது சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம எல்லா ரியாக்ஷன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். சோ உங்களுக்கு ப்ரீவியஸா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர்ல ஆல்டிஹைட் குரூப் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப் ஃப்ரீயா இருக்காது. மாறா என்ன நடக்கும் அப்படிங்கறது நம்மளுக்கு ரியாக்ஷன் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். சோ இங்க இருக்கிறதான ஆல்டிஹைட் குரூப்புக்கும் 4th கைரல் கார்பன்ல இருக்கிறதான ஹைட்ராக்சில் குரூப்புக்கும் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் நடந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் குரூப் வந்துட்டு இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பனோட சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். சரிங்களா? சோ அது எப்படி எழுதுறேன்னு பாருங்க. சோ சி இங்க இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப்ல இருக்கிறதான ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க வந்துரும். சோ OH, சோ H ஆல்ரெடி இருக்குது. அதே மாதிரி மத்த கான்செப்ட்லாம் அப்படியே எழுதிக்கலாம். HO அதுக்கப்புறம் இங்க இருக்கிறதான CH and இது பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. 4th கைரல் கார்பன்ல இருக்கிறதான ஹைட்ராக்சில் குரூப்ல இருக்கிறதான ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி இதுல இருக்கிறதான ஆக்சிஜன் ஆட்டம் கார்பனோட கூட சேர்ந்து ஆல்டிஹைட்ல இருக்கிறதான கார்பனோட கூட சேர்ந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருச்சு. சோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெமிஅசிடைல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த ஹெமிஅசிடைல் ஃபார்ம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல எழுதலாம், ரிங் ஸ்ட்ரக்சர்ல எழுதலாம். சரி, இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனுக்காக தான் இந்த ரெண்டு டயக்ராம் போட்டிருக்கேன். சோ பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 இந்த கார்பன் இந்த ஸ்கெலிட்டனை மட்டும் நம்ம தனியா எடுத்து எழுதணும்னா இந்த மாதிரி எழுதலாம். சரியா?
உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். சோ 1 2 3 4 5 இந்த 5 கார்பன்ஸை நம்ம தனியா எடுத்து எழுதி எப்படி வந்து ஆக்சிஜன் வந்துட்டு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்கிறது அப்படிங்கறது எழுதியிருக்கிறேன். சோ இந்த ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிங் ஸ்ட்ரக்சர் எழுதுறப்போ இந்த ஃபார்ம்ல எழுதலாம். சோ இந்த ஆக்சிஜன் வந்துட்டு இங்க இருக்குது 1 2 3 4 5 பாருங்க 1 2 3 4 5 5 கார்பன் ஆட்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிங்கா மாறி அது வந்து பாத்தீங்கன்னா ரிங் ஸ்ட்ரக்சரா மாறிடுச்சு. சரிங்களா? சோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம தெளிவா எழுதியிருக்கிறோம். சோ ஒவ்வொரு கார்னர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பன் இருக்குது. அந்த கார்பனோட கூட சேர்ந்து HOH 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 வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் அல்லது சைக்ளைசேஷன் ஆஃப் மோனோசாக்கரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.